தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகிற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1-3 முடிய மற்றும் 11 முதல் 32 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 2வது வாக்கியம், பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவு அருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். நாம் பார்க்கின்றோம், இயேசு பாவிகளை ஒதுக்கினதில்லை, மாறாக அவர்களை வரவேற்கின்றார், அவர்களோடு உணவு உண்கின்றார். உணவு என்பது மகிழ்ச்சியின் அடையாளமாக நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் அவர் பாவத்தை தான் வெறுத்தார் ஒழிய பாவிகளை அவர் அன்பு செய்கின்றார். நம்முடைய குடும்பத்திலும் சமூகத்திலும் சரி, பலரும் இதோ இருக்கின்றார்கள். பாவத்தை இதோ நீ நான் ஏற்றுக்கொள்கின்றோம், பாவிகளை நீ நானும் என்ன செய்கின்றோம்? வெறுத்து கொண்டிருக்கின்றோம். மனிதன் செய்கிற பாவங்களே நான் அங்கீகரித்துக் கொள்கின்றேன், ஆனால் அந்த மனிதனை நான் வெறுத்து ஒதுக்கி கொண்டிருக்கின்றேன். இயேசு என்பது செய்து அதல்ல, மாறி மனிதனை அவர் அன்பு செய்கின்றார், பாவத்தை அவர் வெறுக்கின்றார். தலைகீழாக போய்விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் என்று பாருங்கள். இயேசுவைப் போலவே பாவத்தை வெறுத்து பாவிகளை நாம் அன்பு செய்ய முயற்சியிருப்போம். நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள், உதாரணம் அப்பாவோ மகனோ, அவன் குடிகாரனாக இருக்கலாம், அல்லது திருச்சபைக்கு எதிராக போன நபராக இருக்கலாம். சூழல் அவனை குடிகாரனாகவும், சூழல் அவனை விபச்சாரத்துக்கோ, சூழல் அவளை திருச்சபை விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு உருவாக்கிறது. அவனுடைய சூழல் நண்பனுடைய சூழலாக இருக்கலாம், அவன் பெற்றுக்கொண்ட தவறான கருத்தாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இருந்த போதிலும் அவனும் தெய்வத்துடைய உருவிலும் சாயலும் இருக்கின்ற ஒரு மனிதன். அப்படி என்றால் நீ நான் செய்ய வேண்டிய காரியம் என்பதனை அவனுடைய கருத்துக்களை எல்லாம் ஒதுக்கி விட்டு கொண்டு அவனை அங்கீகரித்து அவனுக்கு வேண்டிய நல்ல கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அவனுடைய தவறான கருத்துக்களை எடுத்து மாற்றிக்கொண்டு நல்ல கருத்துக்களை நாம் கொடுக்க வேண்டும். அதற்கு என்ன வழி? எப்படி அது மறுபடியும் தெய்வ சன்னதியில் நாம் கடந்து வருகின்ற சமயத்தில் தெய்வம் நமக்கு அது வெளிப்படுத்துவார். உன்னுடைய சூழலுக்கு ஏற்றபடி, உன்னுடைய மனநிலைக்கு ஏற்றபடி, உங்களுடைய குடும்ப சூழலுக்கு ஏற்றபடி, நீங்கள் வாழ்கின்ற நிலைக்கு ஏற்றபடியே அந்த மகனுக்கு கிடைக்கிற தவறான கருத்துக்கள் எப்படி வெளியே வர வேண்டும், எப்படி நல்ல கருத்துக்கள் கொடுக்க வேண்டும் என்பது தெய்வம் தூய ஆவி வழியாக அந்நேரத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எப்பொழுது? நீயும் நானும் முழுமையாக அர்ப்பணிக்கின்ற சமயத்தில். ஆகவே அர்ப்பணித்துக் கொள்வோம், பாவிகளை தெய்வ சன்னதியில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இவர்களுக்காகத்தான் நீ சிலுவையில் மரித்து இருக்கின்றேன், இதோ இவர்களை நான் எப்படி கொண்டு வர வேண்டும், எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும், குடும்ப அங்கத்தினால எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும், உமக்கேற்ற கருத்துக்கள், உமக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய சக்தி அவர்கள் கொடுத்தரும் சொல்லிக்கொண்டு அவளை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். பாவங்களை நாம் வெறுப்போம், பாவிகளை நாம் நேசிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசியுள்ளோம். பாவங்களை அடியோடு வெறுக்கவும், பாவிகளை அன்பு செய்து வாழவும் எங்களுக்கு கிருபை தந்துள்ளோம், பெற்று தந்துள்ளோம். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.